காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண்மணி. ஆழ்வார்களை பற்றிய வைபவத்தை ஆரம்பித்து விட்டால் 11வது அடியிலே பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே இப்படி ஆரம்பிக்கின்றாள் ஆழ்வார்களுடைய கதையை சொல்வதற்கு. அடுத்தது பட்டர் பிரானை சொல்கின்றாள் விஷ்ணு சித்தரை பற்றிய வாக்கியம். எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே என்று முடிக்கின்றாள். இதுவரைக்கும் நாம பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த வார்த்தையை சொல்கின்றாள். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே என்று. அது யாரையா அவன் சிறியன் என்று? உலகத்திலே சிறியன் என்று கூட ஒருத்தன் இருக்கின்றானா என்ன? மிக பெரியவன் பரமாத்மா, இந்த பூவுலகத்தையே தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தி அல்லவா? அவனை யான் சிறியன் என்று சொல்கின்றார்கள், அதுவும் ஆழ்வாரம். அப்பொழுது இதற்கு முன்னே 3 வார்த்தைகளில் சொன்னார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் ஆழ்வார்கள் கிடையாதா? பட்டர் பிரான் ஆழ்வார் கிடையாதா? திருமழிசையார் ஆழ்வார் கிடையாதா? ஆனா ஆழ்வார் என்று சொன்னால் வைணவ நெறியிலே நம்மாழ்வாரை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல். 12 ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் உயிரை போன்றவர், மீதி ஆழ்வார்கள் உடலை போன்றவர்கள். உயிர் இருந்தால்தானே உடலுக்கே மதிப்பு. அதனால இவங்கள என்னன்னு சொல்றாங்க பாருங்க, ஆழ்வாரை போல என்று முடிக்கின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஏன் சிறியன்னு சொல்றாங்களாம்? நாம பெருமாள் கோவில்களில் பார்த்திருக்கலாம். அழகாக துயில் கொண்டிருப்பார் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தி. அவருடைய உந்தி கமலத்திலே பிரம்மா தோன்றியிருப்பார். இப்படி படைப்புக்கே காரணமான மகாவிஷ்ணு, அவர் இந்த லோகத்துக்கெல்லாம் தலைவர். அவர் எப்படி சிறியனாக போய்விட்டாராம்? இது நமக்கு ஒரு கேள்வியாக எழும். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் சான்றோர்கள். பகவான் பெரியவரா, பக்தன் பெரியவரா? நாம நினைக்கலாம் பகவான் மிக பெரியவன், நம்மை எல்லாம் படைத்தவன், இந்த உலகங்களை படைத்தவன், வெளிச்சத்துக்காக வேண்டி சூரியனை படைத்தவன், நட்சத்திரங்களை படைத்தவன், எத்தனையோ லோகங்களை படைத்தவன், அந்த லோகத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவன், அதன் இயக்கத்திற்கு சக்தி போன்றவன். அவன் எப்படி சிறியவனாக இருக்க முடியும்? இறைவனை எங்கே தாங்குகின்றோம்? அவனுடைய நாமத்தை நாம் எங்கே சொல்லுகின்றோம்? நம்முடைய நெஞ்சில் அல்லவா அவனை நினைக்கின்றோம். அப்பொழுது நெஞ்சுதானே அவனை நினைக்கக்கூடிய, அவன் திருவடியை தாங்கக்கூடிய இடமாக விளங்குகின்றது. பகவான் பெரியவனா, பக்தன் பெரியவனா என்று போட்டி வைத்து விட்டால் பக்தன் தான் பெரியவனாக இருக்க முடியும் ஒரு படிக்கு. பகவானை தாங்குகின்றோம் அல்லவா? எப்பொழுதும் கிருஷ்ணநாமம் ஜபிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் தூங்கினாலும் படுத்தாலும் சாப்பிட்டாலும் தண்ணீர் அருந்தினாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நினைப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அல்லவா? நாராயணா நாராயணா என்று சொல்கின்றார்கள் அல்லவா? குலம் தரும் செல்வம் தந்திடும் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா ஆழ்வார்கள். இதையெல்லாம் கொடுப்பவன் யார்? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. ஆனால் அவனையே சிறியன் என்று சொல்கின்றாராம் ஒரு ஆழ்வார். அவர் நம்மாழ்வார். அவர் ஆழ்வார் திருநகரையிலே திரு அவதாரம் செய்தவர். காரியார்க்கும் உடையநங்கைக்கும் மகனாக திரு அவதாரம் செய்தவர். ஆனால் பிறந்தது முதற்கொண்டு அவர் அழவில்லை, பால் அருந்தவில்லை. இதனால் அவர்கள் என்ன பண்றாங்க பெற்றோர்கள்? திருப்புலி மரத்தின் கீழே ஒரு தொட்டில் கட்டி அதிலே இந்த குழந்தையை போட்டு விடுகின்றார்கள், சுவாமி நீயே துணை என்று. அப்பொழுது அந்த புளிய மர பொந்துக்குள் சென்று அமர்ந்து விடுகின்றார், கண்மூடி தியானம் செய்கின்றார். தொடர்ந்து 16 ஆண்டுகள். அவருக்கு ஏன் சடகோபர் என்ற திருநாமம்? சடம் என்ற வாயு. இந்த வாயு
நாம் அத்தனை பேரின் மீதும் கவிழ்கின்றது பிறக்கும் பொழுது. இதனால் நமக்கு அஞ்சான உணர்ச்சி வந்து விடுகின்றதாம். பகவானை நாம் தேட மாட்டேன் என்கின்றோம். ஏன்னா மாயை நம்முடைய கண்களை மூடி விடுகின்றது, கட்டி விடுகின்றது. அதனால நாம் என்ன பண்றோம், நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்ட பிற்பாடுதான் இறைவனை தேடுகின்றோம். ஆனால் பிறக்கும் பொழுதே பாருங்க எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கின்றார் நம்மாழ்வார். எங்கே இந்த சடவென்ற வாய் நம்மை தொட்டு விடுமோ, நாம் இறைவனை மறந்து விடுவோமோ என்று பயந்து கிடையாது, கோபப்பட்டு அந்த வாயுவை உதைத்தாராம். அதனால் இவருக்கு சடகோபர் என்ற திருநாமம். பிறந்தது முதற்கொண்டு ஞானத்தோடு திகழ்ந்தவர். இதனால் இவருக்கு ஆழ்வார் என்ற பெயர் மிகச்சால பொருந்தும். உயிர் அல்லவா மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இவர். ஆனா இவர் என்ன நினைக்கிறார்னா, எத்தனை உரிமை உணர்ச்சி பாருங்கள். இறைவன் மிகப்பெரியவன் அல்லவா, எவ்வளவு பெரிய லோகத்தை எல்லாம் படைத்தவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவன். இந்த வானத்தையும் மண்ணுலகத்தையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் படைத்த மிகப்பெரிய சக்தி அல்லவா அவன். அவன் இல்லாவிட்டால் உலகம் ஏது? அவன் அசைந்தால்தானே இந்த உலகமே அசையும். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் தாங்குகின்றேன் அல்லவா என் மனத்திற்குள்ளேயே. ஒவ்வொரு நொடியும் ஒரு நாளைக்கு 60 நாழிகை என்று சொன்னால் அந்த 60 நாழிகையிலும் நான் நாராயணனைத்தானே கும்பிட்டு கொண்டிருக்கின்றேன். அவன் திருவடிகளை தானே நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் அவன் பெரியவனா நான் பெரியவனா என்று பார்க்கும் பொழுது அவன் சிறியவனாகிவிட்டானாம். உன்னை நான் தாங்குகின்றேன் அல்லவா இறைவா. எத்தனை உரிமை உணர்ச்சி பாருங்கள் ஆழ்வாருக்கு. உன்னை நான் தாங்குகின்றேன், அதனால் நான் தான் பெரியவன், நீ சிறியனாகிவிட்டாய் என்று சொல்கின்றாராம். இதனையும் ஏற்றுக்கொள்கின்றது நாராயணனுடைய மனது. ஏன்னா பக்தர் என்றால் ஒரு ரகசியம் உண்டு ஆன்மீகத்துல. அது ஆன்மீகம் என்று சொன்னாலே அது பக்தனுக்கும் பரமனுக்கும் உள்ள ரகசிய உடன்படிக்கை, ஒப்பந்தம். வெளியே யாரும் அதை வெளியிடுவது கிடையாது. அந்த உரிமை உணர்ச்சியிலே சொல்கின்றாராம் நம்மாழ்வார், அவன் சிறியன் தானே என்னை விட, ஏன்னா அவனை நான் தாங்குகின்றேன் அல்லவா என் மனதிற்குள்ளேயே ஒவ்வொரு நொடியும். இப்படி பெருமைப்பட்டு சொல்கின்றாராம். நாம் விஷ்ணு ஆலயங்களில் பார்த்திருக்கலாம். நாம் கையெடுத்து கும்பிட்டு பகவானை நினைத்து தலையை தாழ்த்தினால் அர்ச்சகர்கள் நம் தலை மீது சடாரி வைப்பார்கள். அந்த சடாரி என்ன, அதன் தத்துவம் என்ன? சடாரி என்பது சடகோபன் சடாரியம். அது என்ன ஐயா சடகோபன் சடாரி? ஏன் மற்ற ஆழ்வார்கள் பெயரை சொல்லி இருக்கலாம் அல்லவா? அடியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடவில்லையா? குலசேகர படி என்றே ஒன்று உண்டல்லவா திருப்பதியிலும் ஸ்ரீரங்கத்திலும். ஆனால் இந்த நம்மாழ்வாருக்கு ஒரு சிறப்பு பாருங்க. அவர் எப்பொழுதும் நாராயணனுடைய திருவடிகளிலே தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். எப்பொழுதும் அங்கேதான் அவருடைய இருப்பிடம். அதனால நம்முடைய தலை மீது சாத்தப்படுகின்ற சடாரிக்கு சடகோபன் சடாரி என்ற சிறப்பு பெயரே உண்டு. என்ன சொல்ல வருகின்றார் நம்மாழ்வார்? என்னையும் பகவானையும் பிரிக்க முடியாது. இதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரகசியம். ஒரு பொழுதும் என்னையும் பகவானையும் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. இது அவருடைய ஆசை, அவருடைய வாத்சல்யம் இறைவன் மீது. இறைவா, எப்பொழுதும் நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அல்லவா, உன்னுடைய திருவடியில் இருந்து என்னை நீ விலக்கி விடாது, எப்பொழுதும் நான் அங்கேயே நிரந்தரமாக வாசம் செய்து கொண்டிருக்கின்றேனே. இதை சொல்ல நம்மாழ்வாருக்கு உரிமை உண்டு. ஏன்னா அவர் சிறு வயதிலேயே எங்கே அஞ்சானம் நம்முள் புகுந்து விடுமோ என்ற பயத்திலே கோபத்திலே சடம் என்ற வாயுவை உதைத்தவர் அல்லவா. இதைத்தான் சொல்கின்றாலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. எத்தனை ஒரு புத்தி சாதுரியம் பாருங்கள். 3 அடிகளிலே ஆழ்வாரை பற்றி குறிப்பிட்டு விட்டு அப்பொழுதெல்லாம் ஆழ்வார் என்று தனியாக அவள் குறித்து காட்டவில்லை. ஆனால் இந்த 14வது அடியை சொல்லும் பொழுது அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல என்று எவ்வளவு கனகச்சிதமாக நறுக்கென்று சொல்லிவிட்டால் பாருங்கள். ஆழ்வாராம். ஆழ்வார் என்று சொன்னால் நம்மாழ்வாரை மட்டுமே குறிக்கும் வைணவ மரபிலே. இப்படி அதி அற்புதமாக சொல்கின்றாலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற வைணவ இலக்கியத்திலே இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணி ஸ்ரீமத் ராமானுஜர் பார்க்கின்றார். எத்தனை வாக்கு சாதுரியம் இருக்க வேண்டும் இந்த பெண் பிள்ளைக்கு. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நான் பக்தி செய்யவில்லை அல்லவா, அதனால் இந்த ஊரை விட்டு புறப்படுகின்றேன் என்று சொல்கின்றாளாம். ஆனால் ஸ்ரீமத் ராமானுஜர் அவ்வளவு சீக்கிரத்தில் விடுவதாக இல்லை இந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளையை. அடுத்து அவள் எந்த
பக்தரை பற்றி சொல்ல இருக்கின்றாள் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் கோவிந்தனை தியானம் செய்து கொண்டிருப்போம் மற்றும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளில் நம்முடைய மனதை ஈடுபடுத்துவோமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.